வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் செல்வகணபதி தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகத்தின் தேசிய அமைப்பாளர் அமித் மல்வியா எடுத்துரைத்தார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் செல்வகணபதி தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகத்தின் தேசிய அமைப்பாளர் அமித் மல்வியா எடுத்துரைத்தார். இதில் புதுச்சேரி மாநில உறுப்பினர் சேர்க்கைக்கு பொறுப்பாளர் மற்றும் ஆந்திர மாநிலத்தின் தலைவர் புரந்தீஸ்வரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் மாநில பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா, புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், வெங்கடேசன், ராமலிங்கம், அசோக் பாபு, மேலும் மாநில நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட ஜிப்மர் மருத்துவர்கள் செல்போனில் டார்ச் அடித்தபடி ஊர்வலமாக சென்றனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் இன்று 8வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கொலை சம்பவம் தொடர்பாக வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும், மருத்துவர், செவிலியர் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கான மத்திய பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்த வேண்டும், போராட்டத்தை சீர்குலைத்த கலவரக்காரர்களை கைது செய்ய வேண்டும், கொலை குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாலை அண்ணா சிலையிலிருந்து காமராஜர் சிலை வரை 100க்கும் மேற்பட்ட ஜிப்மர் மருத்துவர்கள் பதாகைகள் மற்றும் செல்போன் டார்ச்சை அடித்துக் கொண்டு அமைதி ஊர்வலம் சென்றனர். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி ஊர்வலமாக சென்றனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதிலும் மருத்துவர்கள் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் பெண் மருத்துவர் படுகொலை சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிக்கு விரைந்து தண்டனை வழங்க கோரி ஏனாம் அரசு மருத்துவமனையில் இருந்து கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி ஊர்வலம் சென்றனர். புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்குரிய 50% இடஒதுக்கீட்டை முழுமையாக பெற வேண்டும் என்று பொதுநல அமைப்புகள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்குரிய 50% இடஒதுக்கீட்டை முழுமையாக பெற வேண்டும் என்று பொதுநல அமைப்புகள் கடந்த பல வருடங்களாக போராடி வருகின்றனர். ஆனால் அரசு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து அரசுக்குரிய இடத்தை முழுமையாக பெறுவதில்லை. இந்த நிலையில் பொதுநல அமைப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் 2024-2025 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை தொடங்கவுள்ள நிலையில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்குரிய 50% இடஒதுக்கீட்டை முழுமையாக பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூறும்பொழுது, பொதுநல அமைப்புகள் கடந்த பல வருடங்களாக 50% இடஒதுக்கீட்டை முழுமையாக பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் இந்த ஆண்டும் இதே நிலைதான் நீடிக்கின்றது. எனவே தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு சாதகமாக அல்லாமல் முதலமைச்சர் ரங்கசாமி இந்த முறை தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து அரசுக்குரிய 50% இடஒதுக்கீட்டை முழுமையாக பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்படி இல்லாத பட்சத்தில் பொதுநல அமைப்புகளை திரட்டி போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் எச்சரித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த மகளிருக்கு இளநீர் வியாபாரம் செய்ய தள்ளு வண்டியினை ராஜ்பவன் தொகுதி முன்னாள் கவுன்சிலரும் வழக்கறிஞருமான குமரன் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி முன்னாள் கவுன்சிலர் வழக்கறிஞருமான சமூக சேவகர் குமரன் தொடர்ந்து ராஜ்பவன் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றார். அதன்படி மாணவர்களுக்கு கல்வி உதவி, இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் ஏழை எளியோருக்கு வியாபாரம் செய்வதற்கு தள்ளுவண்டி போன்ற பல்வேறு நிதி உதவிகளையும் தொடர்ந்து செய்து வருகின்றார். இந்நிலையில் ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த இளநீர் வியாபாரம் செய்யும் பெண் ஒருவர்
தனக்கு வியாபாரம் செய்ய 4 சக்கர தள்ளுவண்டி வேண்டும் என ராஜ்பவன் தொகுதி முன்னாள் கவுன்சிலர் வழக்கறிஞர் குமரனிடம் கோரிக்கை வைத்ததை அடுத்து உடனடியாக அந்த மகளிரின் கோரிக்கை ஏற்று அவர் வியாபாரம் செய்வதற்கு ஏதுவாக 4 சக்கர வண்டியை வழக்கறிஞர் குமரன் வழங்கினார். இதற்கான நிகழ்ச்சி லப்போத் வீதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் இளநீர் வியாபார மகளிருக்கு 4 சக்கர தள்ளுவண்டியினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி முரளி, மோகனசுந்தரம், சுரேஷ் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை மற்றும் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோவை SSP பிரவீன்குமார் திரிபாதி வெளியிட்டார். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை ஒத்துழைப்புடன் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோ வெளியீட்டு நிகழ்ச்சி கோரிமேடு காவலர் பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. காவல்துறை போக்குவரத்து பிரிவு காவல் கண்காணிப்பாளர்கள் செல்வம், மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்டு சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் கடும் வெயிலில் பணிபுரியும் 70க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்களுக்கு காலர் நெக் ஃபேன் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன், கிரியேட்டிவ் மீடியா உரிமையாளர்கள் ராமகிருஷ்ணன், பிரபு மற்றும் கிரியேட்டிவ் மீடியா ஊழியர்கள் உட்பட காவலர்கள் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.